வெல்கம் டு மை கியூட் சேனல் மைத்லி ரவி. இதோ முத்தையா தாத்தாவின் குடும்பத்தை பற்றிய விரிவான மற்றும் மனதை தொடும் ஒரு பாசக்கதை. முத்தையா தாத்தா கிராமத்தில் ஒரு பெரிய ஆலமரம் போல இருந்தார். அவரது மனைவி லட்சுமி பாட்டி வீட்டின் அஸ்திவாரமாக விளங்கினார். அவர்களுக்கு ராமு, சோமு என்ற 2 மகன்களும் கவிதா என்ற ஒரு மகளும் இருந்தனர். மூவருக்கும் திருமணமாகி குழந்தைகளும் இருந்தனர். பெரிய மகன் ராமு நகரத்தில் ஒரு நல்ல வேலையில் இருந்தான். சிறிய மகன் சோமு கிராமத்திலேயே இருந்து விவசாயத்தை கவனித்து வந்தான். மகள் கவிதா பக்கத்து ஊரில் கணவருடன் வசித்து வந்தாள். நகரத்து வாழ்க்கை, கிராமத்து வாழ்க்கை என வேறுபாடுகள் இருந்தாலும் தீபாவளி மற்றும் பொங்கல் போன்ற பண்டிகை நாட்களில் அனைவரும் கிராமத்து வீட்டில் ஒன்று கூடி விடுவார்கள். அந்த நாட்கள் அந்த வீடே திருவிழா போல காட்சியளிக்கும். சில நாட்கள் செல்ல செல்ல ராமுவின் மனைவி மாலதிக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. நாம் நகரத்தில் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், ஆனால் கிராமத்தில் இருக்கும் சொத்துக்கள் அனைவருக்கும் சமமாகத்தானே இருக்கிறது, நாம் ஏன் நம் பங்கு தனியாக கேட்கக்கூடாது என்று ராமுவிடம் அடிக்கடி கூறினாள். முதலில் மறுத்த ராமு காலப்போக்கில் அவளது பேச்சை யோசிக்கத் தொடங்கினான். அடுத்த தீபாவளி பண்டிகைக்கு அனைவரும் ஊருக்கு வந்திருந்தனர். வழக்கமான சிரிப்பும் மகிழ்ச்சியும் இருந்தாலும் ராமுவின் முகத்தில் ஒரு தயக்கம் இருந்தது. ஒரு நாள் இரவு உணவு அருந்திய பின் அனைவரும் திண்ணையில் அமர்ந்திருந்த போது ராமு மெதுவாக விஷயத்தை ஆரம்பித்தான். அப்பா, நமக்கு பின்னாடி பிள்ளைகள் வளர்றாங்க. அவங்க படிப்பு, எதிர்காலம்னு நிறைய செலவு இருக்குது. அதனால் கிராமத்து சொத்துக்களை இப்போவே பிரித்து தந்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்றான். தாத்தாவின் மௌனமும் தம்பியின் பாசமும் ராமுவின் வார்த்தைகளை கேட்டதும் லட்சுமி பாட்டியின் கண்கள் கலங்கின. முத்தையா தாத்தா அமைதியாக புகையிலையை கடித்து கொண்டு அமர்ந்திருந்தார். வீட்டில் ஒரு பெரிய அமைதி நிலவியது. அப்போது சோமு எழுந்து வந்து தன் அண்ணனின் கைகளை பிடித்து கொண்டான். அண்ணே, நீங்கள் ஏன் தயங்குறீங்க? உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. இந்த சொத்து, நிலம் எல்லாமே நீங்கள் நல்லா இருக்கணும்னு அப்பா சேர்த்தது தான். எனக்கு பணத்தை விட நீங்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கிறது தான் முக்கியம். அப்பா என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம் என்றான், எவ்வித சுயநலமும் இன்றி. தம்பியின் இந்த அன்பான பேச்சை கேட்ட மாலதிக்கு உள்ளுக்குள் ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டது. நாம் பணத்திற்காக ஆசைப்பட்டோம், ஆனால் சோமு பாசத்திற்காக அனைத்தையும் விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறானே என்று நினைத்தாள். ஒன்றுபட்ட குடும்ப முத்தையா தாத்தா மெதுவாக பேசத் தொடங்கினார். பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகிறாமோ, ஆனால் இந்த வயசான காலத்தில் எனக்கு மிஞ்சுறது உங்களோட ஒற்றுமை மட்டும்தான். சொத்து பிரிவினை வேணும்னா பண்ணிக்கலாம், ஆனால் மனசு பிரிஞ்சிடக்கூடாது. தாத்தாவின் வார்த்தைகளும் தம்பியின் விட்டு கொடுத்தலும் ராமுவின் கண்களை திறந்தன. தன் தவறை உணர்ந்த ராமு, மன்னிச்சிடுங்கப்பா, எனக்கு சொத்து எதுவும் பிரிக்க வேண்டாம், நாம் எல்லாம் எப்பவும் போல ஒரே குடும்பமாக இருப்போம் என்று பாசத்தோடு கூறினான். மாலதியும் தன் தவறை உணர்ந்து பாட்டியிடம் மன்னிப்பு கேட்டாள். அன்று முதல் அவர்கள் குடும்பம் மேலும் பல மடங்கு அன்போடு வாழத் தொடங்கியது. ஊரில் உள்ள அனைவரும் குடும்பம்னா முத்தையா தாத்தா குடும்பம் போல இருக்கணும் என்று உதாரணமாக சொல்லத் தொடங்கினர்.